விதமான புண்ணாக்குங்க. சரி. சிப்ஸா, கால்சியம். கால்சியம்னா தெரியுங்களா? இத்தனை பக்கம் வீடியோ எடுக்கிறீங்களா? கால்சியம்னு என்னன்னு தெரியாதா? கால்சியம்னு சொன்னீங்க. அது ஒரு சுண்ணாம்பு. சுண்ணாம்பு சத்துள்ள இல்லைங்கிறாங்க இல்லையா? அது ஒரு சுண்ணாம்பு இது. அப்புறம் சாணி, இந்த ரைஸ் மில் உமிச்சாம்பில் பொட்டாசியம் இருக்குது. அப்புறம் ப்ரெஸ்மெட்டு, அப்புறம் இந்த மைக்ரோ நியூட்ரியனில் ஒரு 10 ரகம். ஒரு சயின்டிஸ்ட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் ஒரு அருமையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது பயிருக்கெல்லாம் எப்படிங்க இருக்குது? எல்லா பயிருக்கும் நல்லா வேலை செய்யும், பிரமாதம் வேலை செய்ய, யோசிக்கவே வேண்டாம். போட்டு பார்த்துட்டு அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. எல்லா பயிருன்னா என்னென்ன பயிர்? ஆல் பயிர் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். தென்னைக்குன்னா ஒரு பாயிண்ட் ரேஷியோ மாறும். தென்னை, பாக்கு, பேரிச்சை, இந்த பாமாயில் மரம், காப்பி, இதுகளுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் ரேஷியோ மாறும். விவசாயத்துக்குன்னா ஒரு பாயிண்ட் ரேஷியோ மாறும். அதுக்கு தான் அந்த 2 வகை மாறி மாறி வர்றது. விவசாயத்துக்கு ஓட்டுறோம்னா அதில் 10 கிலோ போடணும் 10 மூட்டைக்கு. இந்த வீரியத்தன்மை உள்ள மரத்துக்கு ஓட்டுறோம்னா நாங்கள் காமிச்சோம்ல அது போடணும். நம்மளோட இடம் எங்கே இருக்குது? செங்காலி வளையா, இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் குப்பைவளையம் பஞ்சாயத்து செங்காலி வளையம் பவர் ஆஃபீஸ் பக்கத்தில். மலை பயிர்களுக்கு வந்து பிரமாதமாக வேலை செய்யுது. காய்கறி பயிர்களுக்கு வந்து ரொம்ப அளவாக கொடுக்கணுங்க, அதிகமாக அள்ளி போடக்கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா ரிசல்ட் நல்லா. ஒரு நடை யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அடுத்த நடை இங்கே தான் வரணும். தரமான பொருளுக்கு வந்து டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மண்புழு உரமே நல்ல தரமான மண்புழு உரத்துக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி பண்ணணுங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து மண்புழு உரம் பண்ணால் ஜெயிக்கலாம், கட்டாது. மக்கள் மத்தியில் காசு கொடுக்க மாட்டாங்க.